வணக்கம். வாராகி தாயை போற்றி. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். உடனே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது வசம்பின் நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இப்போது நம்ம வீட்டில் ஃபுல்லாக விஷச்சந்துக்கள் வருது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஒன்றுமே நம்மளுக்கு ஒரு வசம் இல்லையே அப்படின்னா இந்த வசம்பை நல்லா வாங்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த வசம்பை வாங்கி ஊற வைங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு சந்தேகம் எல்லா இடமுமே தொளிக்கலாம். எல்லா இடமுமே தொளிச்சிங்கன்னா அந்த விஷச்சந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வராது. சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வசம்பு 6 மணிக்கு மேலே போய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாங்க. அது 6 மணிக்கு மேலே நம்ம வசம்புன்னு சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு புனிதமான ஒரு வரப்பிரசாதம் அந்த மருந்துடைய அதை பேர் சொல்லா மருந்து தான் அதை சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை நம்ம நல்ல குழந்தைங்க, சில சின்ன குழந்தைங்க, வயிறு வலி, வயிறு உப்பு சும்மா இருக்கிற குழந்தைங்க அதை நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல விளக்கில் வாட்டி நல்ல கருப்பாக கரிஞ்சு வரும். அதை என்ன பண்ணுறீங்க, நல்ல தண்ணியோ இல்லை வெந்நியோ விட்டு நல்லா கொஞ்சமாக நல்ல மை மாதிரி உரசி அதை நல்லா வயிற்றில் கொடுத்து கொஞ்சமாக வாயில் கொடுத்து கொஞ்சம் வெந்நி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது தாய்ப்பால் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு தாய்ப்பாலில் 2 சொட்டு விட்டு உரசி அதை கொஞ்சமாக கொடுத்துட்டு வயிற்றுலையும் போடலாம். பிள்ளைங்க நல்லா தூங்கும். இது பிள்ளைப்பற்றான் மருந்து, பிள்ளை வளர்ப்பான் மருந்து கூட இதுக்கு பேர். அதுக்கப்புறமா மை, சிலவங்க சும்மா எதையாவது வச்சு தயாரிப்பாங்க. பூஜை அறையில் வைக்கும்போது அந்த மைக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரியே விளக்கில் எரிச்சிக்கிங்க. கொஞ்சமாக நெய், கொஞ்சம் சப்பாத்தி விட்டு நல்லா அதை குழப்பிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது ஒரு மை கண்டென்ஸில் வரும். அதை என்ன பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு காரியங்கள் முடியலை, நம்மளுக்கு என்னடா தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிஞ்சிடும். அந்தந்த வேலைகள் நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு அந்த மை வச்சுட்டு போகிறீங்களோ அந்த காரியங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சு வரும். சரியா? ரொம்ப விசேஷமானது இந்த மை வைங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே, அந்த கை குழந்தைக்கெல்லாம் நம்ம வசம்பு கெட்டி போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் இந்த வசம்பை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வீடு எல்லாமே சுத்தம் பண்ணும்போது அதை தொளிங்க. வீட்டில் தெய்வீக மனம் நம்மளுக்கு உண்டு, தெய்வீக வாசனம் உண்டு. கண்டிப்பாக தெய்வம் வாசம் செய்வாங்க. அதே மாதிரி பூஜை ரூமில் 3 விரலி மஞ்சள், 3 வசம்பு துண்டு, இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம். அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்ச உடனேயே நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு வாங்க. வந்துட்டு முதல்ல லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எனக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி.